வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ரவா உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த குழம்பு நான்வெஜ் சுவையில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல 2 உருளைக்கிழங்கு வேக போட்டுக்கலாம். ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்ததும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டம்ளர் ரவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கிண்டிக்கலாம். நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். சீக்கிரம் வெந்துடும். இந்தளவுக்கு நல்லா வெந்ததும் நல்லா ஆற விட்டு கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கு, அந்த ரவை மாவு, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவோட ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கணும். வீடியோவில் கட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுக்கலாம். நல்லா முருகலாக வேக விட்டு எடுத்தால் தான் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாடை போனதும் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சாஃப்டாக வதங்கினதும் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளி இந்த அளவுக்கு ஒரு அரை நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்ததும் ஏற்கனவே சுட்டு வச்ச அந்த வடைகளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.